தளி சட்டமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிட்ட எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த தளி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக கதிர் அருவாள் சின்னத்திலே போட்டியிட்ட எனக்கு 56,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்தமைக்கும் அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுத்த பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறேன். ஒரு சில வாக்குறுதிகள் நிலவில் உள்ளது. அந்த வாக்குறுதிகளையும் வருங்காலத்தில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இரு கரம் கும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தளி தொகுதியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, ஆங்கிலம் உள்ளிட்ட 4-5 மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தளி தொகுதி மக்கள் மதசார்பின்மைக்கும் அதே போல ஒற்றுமைக்கும் உதாரணமாக திகழக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தளி தொகுதி என்பது அடர்ந்த வனப்பகுதியை உள்ளடக்கிய பகுதி. பல நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் உள்ளன. அந்த மலை கிராமங்களுக்கு 2006க்கு முன்பு சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, சுகாதார வசதிகள் இல்லாமல் இருந்தன. 2006ஆம் ஆண்டு நான் சுயேட்சையாக வெற்றி பெற்ற பிறகு அனைத்து மலை கிராமங்களுக்கும் இன்றைக்கு சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொடகரை என்ற மலை கிராமத்துக்கு 10 கிலோமீட்டர் தூரம் பொதுமக்கள் கற்காலத்திலே வாழ்ந்ததைப் போல கழுதைகளில் பொருட்களை ஏற்றி கொண்டு சென்றிருந்தார்கள். இன்றைக்கு அந்த கொடகரை மலை கிராமத்துக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நூறந்துசாமி மலை கிராமத்துக்கும் அதே போல தொட்டமஞ்சி, பெல்லட்டி, உடுபராணி, பிலிக்கல், கெம்பகரை போன்ற அனைத்து மலை கிராமங்களுக்கும் நான் வந்த பிறகு இன்றைக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாமல் ஓடை தண்ணீரை குடித்து கொண்டிருந்தார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு என்னுடைய கன்னி பேச்சில் 2006ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசி, அதே போல நிலத்தடி நீரில் புளோரைடு அதிகமாக இருப்பதால் புளோரோசிஸ் நோய் ஏற்படுகின்றன. அதனால் பரிசிதை நோய், மூட்டு வலி போல எலும்பு வலி போன்ற நோய்கள் இருக்கிறது. ஆகவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசி இன்றைக்கு தளி தொகுதியில் அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரப்பட்டு தமிழக அரசால் இன்றைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு சில குடியிருப்பு பகுதிகளுக்கு அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் கிடைக்காமல் இருக்கிறது. அதையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதோடு மட்டுமல்லாமல் பல மலை கிராமங்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் இருந்தது. இப்போது எல்லா மலை கிராமங்களுக்கும் 2-3 மலை கிராமங்களை தவிர அந்த மலை கிராமங்களுக்கு வனத்துறையுடைய அனுமதி கிடைக்காத காரணத்தினால் மற்ற எல்லா கிராமங்களுக்கும் இன்றைக்கு மின்சார வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தளி தொகுதியில் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, அதே போல 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அரசு உயர்நிலைப்பள்ளி, அதே போல 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி என பள்ளிகளை கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் 18 உயர்நிலைப் பள்ளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல பொது சுகாதாரம், சுற்றுச்சுவர் போன்ற கட்டமைப்பு வசதிகளை இன்றைக்கு தளி சட்டமன்ற தொகுதியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் 2 மாதிரி பள்ளிகளை, மாடல் ஸ்கூல்ஸ், கிளம்பரம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு மாதிரி பள்ளி, தளி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு மாதிரி பள்ளி, அந்த மாணவ மாணவிகள் தங்கி படிக்கும் வகையிலே விடுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மலை கிராம மக்களுக்கு, குறிப்பாக பழங்குடி மக்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக இருந்தது. 2006க்கு முன்பு வரை தளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு கல்லூரி கூட இல்லாமல் இருந்தது. பெரும்பாலான மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், அவருடைய பெண் குழந்தைகள் பள்ளி படிப்போடு கல்வியை நிறுத்திவிட்டு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால், அதாவது கிருஷ்ணகிரி செல்ல வேண்டும் அல்லது
பெங்களூர் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் பெரும்பாலான பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை உயர் படிப்புக்கு அனுப்பாமல் நிறுத்தி விடுவார்கள். ஆகவே பல பெற்றோர்கள் மாணவிகள் என்னிடத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க சென்ற போது எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக தளி சட்டமன்ற தொகுதியில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து தளி சட்டமன்ற தொகுதியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். தேன்கனிக்கோட்டையில் அரசு கலை அறிவியல் கல்லூரி, அதற்கு 20 கோடி ரூபாய் கட்டிடம் கட்டுவதற்கும், அதே போல இந்த பகுதியில் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து இடைநிற்றல் மாணவர்களுக்கு ITI தொழிற்பயிற்சி பள்ளியை கொண்டு வந்து அவர்களுக்கு எலக்ட்ரீஷியன், டிப்ளமோ, பிளம்பர் போன்ற பல்வேறு பட்ட படிப்புகளை படிக்க செய்து இன்றைக்கு ஓசூர் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு 2வது முறையாக தளி சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்ட போது மாணவர்களும் அதே போல பெற்றோர்களும் பொதுமக்களும் என்னிடத்தில் கிளமங்கலம் பகுதியில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறேன். அதோடு இல்லாமல் மாணவ மாணவிகள் தங்கி படிக்கும் வகையிலே விடுதியையும் கொண்டு வந்திருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு நான் சுயேட்சையாக தளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது தளி பகுதி மக்கள் என்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தளி என்பது கடல் மட்டத்திலிருந்து 3600 அடி உயரத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான சீதோசனை நிலவுவதால் அந்த பகுதியில் அதாவது பசுமை குடிலமைத்து கொய்மலர்கள் சாகுபடி செய்து வருகிறார்கள். அதே போல பழ வகைகளை பயிரிட்டு வருகிறார்கள். ஆகவே இந்த பகுதி மாணவர்கள் பயன்பெறும் வகையிலே ஒரு தோட்டக்கலை கல்லூரி அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். நானும் சட்டமன்றத்திலே பேசி அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் நான் கேட்டது தோட்டக்கலை கல்லூரி, அவர் தோட்டக்கலை பட்டய படிப்பு கல்லூரியை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கல்லூரியில் 2 ஆண்டுகள் படித்து இன்றைக்கு பல்வேறு அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் இன்றைக்கு மாணவ செல்வங்கள் பயன்பெற்று வேலை செய்து வருகிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கோரிக்கையும் அந்த தேர்தல் வாக்குறுதியையும் நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தளி சட்டமன்ற தொகுதியில் இவ்வாறு 4 கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறேன். இளைஞர்களும் இளம் பெண்களும் பட்டம் படித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக பெரிய நகரங்களை நோக்கி சென்னை, பெங்களூர் நோக்கி செல்ல வேண்டியிருந்தது. இன்றைக்கு தளி தொகுதியிலேயே தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனத்தை என்னுடைய முயற்சியால் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 15,000 பேர் இன்றைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு அதாவது வேலைவாய்ப்பு முகாமை தேன்கனிக்கோட்டையில் ஏற்படுத்தி அதில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டு 318 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் ஓசூரில் இருந்து தளி மதகாண்டப்பள்ளி வழியாக ஏராளமான தொழிற்சாலைகள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏத்தார் தொழிற்சாலை, அதே போல மிண்டா, ஆவுடெக், மெகா ரப்பர் போன்ற தொழில் நிறுவனங்களில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய ஒரு 6000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். தொகுதியில் இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டு போட்டிகளை, கபாடி போட்டி, கிரிக்கெட் போட்டி, வாலிபால் போட்டிகளை தொடங்கி வைக்க செல்லும்போது தொடர்ந்து என்னிடத்தில் இளைஞர்கள் பலமுறை அரசின் சார்பாக விளையாட்டு மைதானம் அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு தாலுகா தலைமையிடமான தேன்கனிக்கோட்டையில் இன்றைக்கு 5 ஏக்கர் பரப்பளவில் உள் விளையாட்டு அரங்கம், அதே போல வெளி விளையாட்டு அரங்கம் என 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த விளையாட்டு மைதானம், ஸ்டேடியம் கட்டும் பணிகள் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இளைஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன்.